கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் வைத்திருக்கக்கூடிய அன்பு கருணை, குறிப்பாக நம்மீது, மனிதனாக படைக்கப்பட்ட நம்மீது அல்லாஹு வைத்திருக்கக்கூடிய பாசத்தை இந்த ஹதீஸ் நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே 42வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அஹ்ஸன அஹதுக்கும் இஸ்லாமஹு, உங்களில் யாராவது ஒருவர் தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் அழகான ஒரு நற்செயலை செய்தால், ஃபகுல்லு ஹசனத்தின் யஅமலுஹா துக்தபு லஹு பிஅஷரி அம்சாலிஹா இலா 700 ضعஃபின், ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் 10 700 மடங்கு வரைக்கும் அவருக்கு அல்லாஹ் கூலியை தருகின்றான் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், வகுல்லு செய்யிஅத்தின் யஅமலுஹா துக்தபு லஹு பிமிஸ்லிஹா, யாராவது ஒருவர் ஒரு பாவமான காரியத்தை செய்துவிட்டால் எந்த காரியத்தை செய்தாரோ அதற்குண்டான தீமை மட்டுமே எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் நம்மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசத்தை பாருங்கள். நாம் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு 10 700 மடங்காக அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அதே நேரத்தில் பாவம் செய்கின்ற பொழுது ஒரு பாவத்திற்கு 700 பாவங்களை அல்லாஹ் எழுதுறதில்லை. எந்த பாவத்தை செய்கிறோமோ அதற்கு நமக்கு டைமிங் இருக்கு. என்ன டைமிங்கு? மலக்குமார்கள் பாவத்தை எழுதுவதற்கு முன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. நன்மை எழுதக்கூடிய மலக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் செஞ்ச பாவத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு. அவர் மன்னிப்பு கேட்டுட்டா அந்த பாவம் கூட அவருக்கு எழுதப்படுவதில்லை என்பதாக ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு ஜல்லஷானுடைய நோக்கம்தான் என்ன? இந்த ஹதீஸு இறைவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பாவம் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய நோக்கம். அவ்வளவுதான். பாவங்கள் இருக்கக்கூடாது, நன்மைகள் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த நன்மை அல்லாஹுக்காக வேண்டி செய்த நன்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹுவினுடைய பொருத்தம் அந்த நன்மைக்குள்ளே இருக்க வேண்டும். அதன் மூலியமாக அவனுக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் என்பது அல்லாஹுவினுடைய நோக்கமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகான பேராசையாகவும் இருக்கிறது. கண்ணியமான பெருமக்களே, நாம் செய்யக்கூடிய அமல்கள் இடத்தையும் நேரத்தையும் காலத்தையும் கணித்து அது 700ஆக 700ஐ தாண்டி அதிகமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு நமக்கு நன்மைகளை கொடுப்பான். ரஜபு மாசங்களிலே செய்யக்கூடிய அந்த மாசத்துல செஞ்சோம் அப்படின்னா அதற்கு கூடுதலாக நன்மை கிடைக்கும். அடுத்து வரக்கூடிய ஷாபான் ரமலான் மாசத்துல நம்ம அந்த நன்மையை செஞ்சோம்னா அதை விட கூடுதலாக அல்லாஹ் ஜல்லஷானஹு நமக்கு அந்த நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். அதே நன்மையை மக்கால போய் செஞ்சோம் அப்படின்னா 1,00,000க்கு மேற்பட்ட நன்மைகள் அல்லாஹ் கொடுப்பான். அதை மதீனால செஞ்சோம்னா அதே போன்று ஆயிரக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான். பைத்துல் மக்தஸ்ல போய் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு 100 மடங்கான நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான். அப்ப நாம் செய்யக்கூடிய ஒரு அமல், ஒரு சுபஹான் அல்லாஹ்வா இருக்கட்டும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ்வா இருக்கட்டும், அல்லது ஒரு தர்மம் தான தர்மமாக இருக்கட்டும், ஓதக்கூடிய குர்ஆனாக இருக்கட்டும், தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், இப்படி என்ன அமல் இருக்கோ அந்த அமல் செய்யக்கூடிய இடங்கள், காலங்கள், நேரங்களை பொறுத்து அல்லாஹ் தஆலா விசாலமாக நமக்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான். இது ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹ் கஞ்சன் அல்ல. அல்லாஹ் யாரல்ல? கஞ்சன் அல்ல. அவன் விசாலமான மனம் படைத்தவன். அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் அவரவர் கொடுப்பார்கள். அவரவர் தகுதிக்கு ஏற்றாற்போல் அவரவர் கொடுப்பார்கள். ஒரு திருமணத்திற்கு ஒரு சாதாரண மனிதர் வந்தார் என்றால் அவருக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர் மொய் செஞ்சுட்டு போவார். ஒரு எம்எல்ஏ வந்தா அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவர் மொய் செஞ்சுட்டு போவார். ஒரு சிஎம் வந்தா அவர் தகுதிக்கு ஏற்றார் போல் அவர் அன்பளிப்பு செஞ்சுட்டு போவார். ஒவ்வொரு தகுதிக்கு ஏற்ற அந்த சூழ்நிலையில் இருப்பவர்கள் அவருடைய விசால மனத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. எல்லாத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரஹ்மான் இறைவன், அவனுடைய தகுதி எவ்வளவு பிரம்மாண்டமானது. அவன் கஞ்சன் அல்ல. அவனுடைய ஹசானா மிக பிரம்மாண்டமானது. அவனுடைய ஹசானா அந்த வாசலை திறந்து அவன் எவ்வளவு
அதிகமாக அந்த உம்மத்திற்கு நன்மைகளை கொடுப்பான் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்ய முடியாது. உஸ்மான் ஒரு தாபி இருந்தார், பேரு உஸ்மான். அவர் ஒரு முஹத்திஸ், ஹதீஸுக்களை வல்லுனர். தாபி அப்படின்னா சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்து சஹாபாக்களை பார்த்தவர்கள் தாபி. அவருக்கு ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் அப்படின்னா, எவர் ஒருவர் ஒரு அமலை செய்கின்றாரோ அந்த அமலுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 10 லட்சம், ஒரே ஒரு நன்மையை செய்வதற்கு 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான். ஒரு அமல் செய்யறதுக்கு, ஒரு நற்கர்மம் புரிவதற்கு 10 லட்சம் நன்மைகள். இந்த ஹதீஸை வாங்கி படித்த உஸ்மான் என்ற தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு நெருடல். என்னன்னா, 10 லட்சமா அல்லாஹ் கொடுப்பான், இவ்வளவா கொடுப்பான்? ஹதீஸ் அறிவிச்சவர் எதுவும் தவறா செவியில வாங்கிட்டு தவறா எதுவும் சொல்லிட்டாரா, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி சின்ன நெருடல். ஏன்னா 1 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 10 லட்ச ரூபா லாபத்துக்கு விற்க முடியுமா? முடியாது. இப்போ அந்த மாதிரி அவருக்கு ஒரு சின்ன நெருடல் வந்துச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸ் அறிவிச்சவங்க யார் அப்படின்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஹயாத்தா இருக்காங்க அவங்க காலத்தில். சரி, நேரம் அவங்ககிட்டே போய் கேட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வந்த பின்னாடி அன்னைக்கு ஒரு நடைமுறை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம்னு ஒன்று இருந்துச்சு. ஏன்னா சஹாபாக்களை அங்கும் இங்கும் தேட முடியாது. எல்லாரும் யாரெல்லாம் சஹாபாக்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடலாம். என்ன இடம்? ஹஜ். ஹஜ்ஜில் தான் எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடிடுவாங்க. ஒன்று கூடிட்டா வரக்கூடிய மக்கள், சந்தேகம் கேட்க வர்றவங்க, என்னென்ன இருக்கோ எல்லாருமே என்ன செய்வாங்க, எந்தெந்த சஹாபாக்கள் அறிவிச்சாங்களோ அவங்கள்ட்ட போய் இந்த டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் உஸ்மான் அப்படிங்கிற தாபி என்ன செய்கிறாரு, நேராக ஹஜ்ஜுக்கு போயிடுறாரு. போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்கிறார். இந்த ஹதீஸோட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் அறிவிக்கிறாங்க. அவங்கள போய் சந்தித்து அவங்கள்ட்ட இந்த ஹதீஸை சொல்கிறாரு. இந்த மாதிரி நீங்கள் அறிவித்த ஒரு ஹதீஸ் எனக்கு வந்துச்சு. அதில் ஒரு அடியான், ஒரு முஸ்லீம் ஒரே ஒரு நல் அமல் புரிந்தால் அவனுக்கு அல்லாஹ் அல்ஃபு ஹசனா 10 லட்சம் நன்மைகளை கொடுப்பதாக எனக்கு வந்துருச்சு. இது உண்மைதானா? 10 லட்சம் நன்மை தான் அல்லாஹ் கொடுக்குறானா அப்படின்னு கேட்கும் பொழுது அபூ ஹுரைரா சொன்னாங்க, இந்த ஹதீஸு உண்மை அல்ல. அபூ ஹுரைரா சொன்னாங்க, இந்த ஹதீஸ் உண்மை அல்ல, இப்படி நான் அறிவிக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அவளுக்கும் சந்தோஷமா போச்சு. அப்போ நம்ம நினைச்சிட்டு வந்தது சரிதான். அப்போ அபூ ஹுரைராட்ட இருந்து வாங்கின இன்னொரு நபர் தவறுதலாக அறிவிச்சிருக்கலாம் அப்படின்னு விளங்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்து பதில் சொன்னாங்க, நான் அல்ஃபுன்னு சொல்லலை, அல்ஃபை ஹசனான்னு சொன்னேன். அல்லாஹ் 20 லட்சம் நன்மை தருவதாக நான் சொன்னேன், அவர் 10 லட்சம் தான் அறிவிச்சிருக்காரு அப்படின்னாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். கேட்ட உடனே உஸ்மான் தாபிங்கிற ரஹ்மத்துல்லாஹி ஆடி போயிட்டாங்க. அவர் 10 லட்சம் சொல்லியிருக்காரு, நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டது 20 லட்சம். ஆக அந்த 10ஐ 20ஆக மாத்திக்கிறீங்க அப்படின்னாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அல்லாஹ் விசால குணம் படைத்தவன், விசாலமான ஹசானாவுக்கு சொந்தக்காரன். அவன் கஞ்சத்தனமா கொடுப்பான இந்த அடியார்களுக்கு, இந்த நீ 10 ரூபா வச்சுக்க, இந்த உனக்கு 50 வச்சுக்க அப்படின்னு. அல்லாஹ் அள்ளி கொடுக்கக்கூடியவன். நம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய கற்பனையில் எட்டாத அளவிற்கு நன்மைகளை தருவான். இடத்தை கவனித்து, நேரத்தை கவனித்து, நாட்களை கவனித்து, மாதங்களை கவனித்து, வருடங்களை கவனித்து நமக்கு நன்மைகள் அதிகமாகும் என்பதை நம்ம இந்த ஹதீஸ் மூலியமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் எந்த அமலாக இருக்கட்டும், இஸ்லாத்தில் வாழக்கூடிய, இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழக்கூடிய மூமினான அடியார்கள் எந்த அமல் செய்தாலும் சரி, அல்லாஹ் இவ்வளவு நன்மைகளை அதிகப்படுத்தி இரட்டிப்பாக்கி கொடுப்பான். அதற்கு மேற்கொண்டு அல்லாஹ் நாடியவர்களுக்கு அள்ளி கொடுப்பான் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை ஹதீஸ் வழியாக நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, வரக்கூடிய காலங்களிலே அதிகமான அமல் செய்யக்கூடிய நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்விடமிருந்து அதிகமான நன்மைகளை அள்ளிப்பெறக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவான்.